பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன டேட்ல இருந்தே பெருசா எங்கேயுமே வெளியில போல. பட் நேத்து வந்து எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, தைப்பூசம் வேற இருந்தனால மத்தியானத்துல இருந்தே ஹஸ்பண்ட் ஒர்க்ல இருந்து வந்துடுறேன், நம்ம ஈவினிங் போல கோவிலுக்கு போலான்னு சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே காலையிலேயே சமைச்சு கொடுத்து அனுப்பிடுவேன். பட் நேத்து வந்து ஹாஃப் டேனால மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லஞ்ச் மெதுவா தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்ல இருந்தே எந்த ஒரு குழம்புமே சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி ஒமட்டிட்டே இருக்கு. அதனால என் ஹஸ்பண்ட்க்கும் தம்பிக்கும் மட்டும் இந்த மாதிரி சிம்பிளா ஏதாவது ஒரு குழம்பு செஞ்சு கொடுத்துருவேன். இன்னைக்கு வந்து வெங்காய குழம்பு தான் செஞ்சிருந்தேன். குழம்பு வச்சுட்டு பொரியலுக்கு தேங்காய் வேணுமேன்னு தேங்காவை உடைச்சா தேங்காய் அழுகி போயிருச்சு. என்னடா நல்ல நாள் அதுவுமே இப்படி ஆயிடுச்சுன்னு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொரியலுக்கு தேங்காவே வேணாம், தேங்காவே போடாம தான் செஞ்சிருந்தேன். பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆதிரனுக்கு முருகர் வேஷம் போட்டோம். எங்க வீட்டு குட்டி முருகர் எப்படி இருக்காருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஈவினிங்க்கு மேல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு 2 கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட் டின்னர் என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு பெருசா சமைக்கலாம் தெரியாது. பட் எனக்கு டயர்டா இருந்தனால அவங்க செஞ்சாங்க. ஏதோ தக்காளி எல்லாம் போட்டு விசில் விட்டு தக்காளி பஜ்ஜின்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் என் வரைக்கும் நல்லா புளிப்பா சூப்பரா இருந்தது.